ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. கோதுமை அடை இல்லைன்னா கோதுமை ரொட்டின்னு சொல்லலாம். நான் இப்போ கோதுமை ரொட்டி இல்லை அடைன்னு சொன்னதும் நீங்கள் எல்லோரும் இது நம்மெல்லாம் பண்ணுறது தானே, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம எல்லோரும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோதுமையில் வந்து ஆனியன் இல்லைனா பீட்ரூட் இது ரெண்டும் மேக்ஸிமம் போட்டு வந்து ரொட்டி தட்டுவோம். பட் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த ரொட்டியில் வந்து நான் 4 வகையான காய்கறி சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இங்கே நான் ஒரு பேன் சூடு பண்ணி 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 2 நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நான் இங்கே வந்து நறுக்கி வச்சுருக்க கேபேஜ் சேர்த்துக்கிறேன். இந்த கேபேஜ் வந்து நீங்கள் பொடியை நறுக்கியும் சேர்க்கலாம், இல்லைனா உங்களுக்கு முடியலன்னா லைட்டாக துருவியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவும் போது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைனாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு அது நல்லா வதங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோஸ் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதங்கினா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் 1 கப் துருவின பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கும் போது இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவுக்கும் சேர்த்துக்கலாம். அந்த அடை வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். ஆனால் உப்பு சேர்க்கும்போது இந்த காய்க்கு மட்டும்தான் சேர்க்கணும். நம்ம மாவில் தனியாக உப்பு சேர்த்துப்போம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா இதை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கோஸ் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை கோஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் துருவின கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டோடய நீங்கள் வந்து அடுத்ததாக அதில் துருவின கேரட்டும் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து நீங்கள் பீட்ரூட் சேர்த்தக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா சரியாக இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து 2 கப் ஆஃப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறிலாம் வதங்கினதும் அதை நல்லா ஆற விட்டுட்டு அதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் வந்து நான் ஒரு வேக வச்ச பொட்டேட்டோ, அதாவது நான் பெரிய பொட்டேட்டோ ஒன்று வேக வச்சு அதை மசித்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பொட்டேட்டோ சேர்க்குறதுனால இந்த ரொட்டிக்கு வந்து இது வந்து ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காக பிசையாமல் இந்த அளவுக்கு தளர்வாக பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொட்டி வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை நம்ம திக்காக பிசைஞ்சோம் அப்படின்னா ரொட்டி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு தளர்வாக பிசைஞ்சிட்டு தவா ஹீட் பண்ணி அதில் வந்து தண்ணி தொட்டு இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலே போதும். இந்த ரொட்டி வந்து சாஃப்டாக வரதுக்கு 2 டிப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் மாவு பிசையும்போது நான் சொன்ன மாதிரி தளர்வாக பிசையணும். இன்னொன்று இந்த ரொட்டியை தட்டி கொஞ்ச நேரத்துலேயே வந்து திருப்பி போட்டுடணும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டுட்டு அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா அப்படி அது ஒரு மாதிரி ஹார்டாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து தட்டிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேக வச்சிங்க அப்படின்னா இது நல்லா சாஃப்டாக வரும். இதில் இந்த காய்கறிலாம் சேர்த்துருக்கனால இந்த ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி பொட்டேட்டோவும் சேர்த்துருக்கனால இதுக்கு ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சரும் இருக்கும். ஸோ கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிடலாம். இதில் 4 வகை காய் சேர்க்குறனால நமக்கு ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த ரொட்டி வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆறி சாப்பிட்றதா இருந்தால் இதை வந்து வேக வைக்கும்போதே கொஞ்சம் முருக விட்டு வேக வச்சுருங்க. ஸோ அப்புறமா நீங்கள் சாப்பிடும்போது வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. அந்த கிவ் அவேயோட டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. நான் அந்த வீடியோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்துட்டு கிவ் அவேயில் கலந்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிவ் அவே வந்து நான் 21st வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஆனால் 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ 23rd வரையும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த கிவ் அவே கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. உங்களில் ஒருத்தருக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங் கிவ் அவே காத்துட்ருக்கு. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.